வாயிலாக பல பாடல்கள் பாடிய பெண் புலவர் நம்ம அவ்வை பாடித்தான் வரப்போகிறார். வணக்கம் அவ்வையே. வணக்கம். நீங்கள் எங்கள் பள்ளிக்கு வந்தது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கு அவ்வையே. நீங்க பாடிய ஆத்திச்சூடி பாடல்களை படிக்காத பாடாத குழந்தைகளே கிடையாது. இருந்தாலும் நீங்க எழுதிய பாடல் ஒன்றை கூறுங்கள் அவ்வையே. குழந்தைகளுக்கு என்று கேட்கிறீர்கள், கூறாமல் இருப்பேனா? பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த என் தமிழை வணங்கி அவையாகிய நான் உங்களுக்கு சில கருத்துக்களையும் பாடல்களையும் கூற வந்துள்ளேன். ஒரு நாள் உணவை ஒழியென்றால் ஒரு நாளும் எண்ணோவு அறியாய் அரிது. மிகவும் அருமையாக இருந்தது அவ்வையே. அவ்வையே, சாதி சாதி என்று கூறுகிறார்களே, சாதி ஒழிப்பதை பற்றி ஒரு பாடல் ஒன்றை பாடுங்கள் அவ்வையே. சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவான் நெறிமுறையின் மேதியினில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி இவ்வுலகில் இரண்டே ஜாதிகளை நம் பள்ளிக்கு வருகை புரிந்திருக்கும் அகத்தியரோ மண்ணு வளர்ந்த மாமுனிவரே இங்கு வருகை புரிந்துள்ளார். அகத்தியரே, வாருங்கள் வாருங்கள். வாருங்கள் அகத்தியரே. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, நீங்கள் நிறைய பாடலை பாடியுள்ளீர்கள். இங்கு எங்கள் பள்ளி மாணவர்களுக்காக ஏதேனும் ஒரு பாடல் ஒன்றை பாடுங்கள் ஐயா. மனம் அது செம்மையான மந்திரம் செபிக்க வேண்டாம். மனம் அது செம்மையான வாய்வை உயர்த்த வேண்டாம். மனம் அது செம்மையான வாசியை நிறுத்த வேண்டாம். மனம் அது செம்மையானால் மந்திரம் செம்மையமே. வென்றிடுவேன் நாதத்தால் வென்றிடுவேன். நாட்டையும் நாதத்தால் வென்றிடுவேன். என்ற நாட்டையும் நாதத்தால் வென்றிடுவேன். பைரவி துணைவன் பாதம் பணிந்து உன்னை வென்றிடுவேன். விண்ணையும் மண்ணையும் பண்ணையும் உன்னை பாடிட வைத்திடுவான். பைரவி துணைவன் பாதம் பணிந்து உன்னை வென்றிடுவேன். நன்றி ஐயா, அருமையாக இருந்தது. ஐயா, தங்களின் வருகைக்கேற்ப எங்கள் பள்ளி மாணவர்களுக்கு ஏதேனும் ஒரு கருத்தை கூறுங்கள் ஐயா. அகத்தியராகிய நான் உங்கள் பள்ளிக்கு வந்த காரணம் மாணவர்களாகிய உங்களுக்கு என்னவென்றால், நான் எழுதிய பாடல்களை படித்து பேரின்ப வாழ்வை எழுதுங்கள் என்று கூறிவிடுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. தெரியுமா, கடை 7 வளர்களில் ஒருவர் பாரியின் அவைப்புலவை அகத்திணைகள் பலவற்றை பாடும் திறமுடையவர். குறிஞ்சி பாட்டு பாடுவதில் கை தேர்ந்தவர். கபில முனிவரே, வருக வருக. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, எங்கள் பள்ளி மாணவர்களுக்காக ஏதேனும் ஒரு பாடல் ஒன்றை பாடுங்கள் ஐயா. இதை கூறுகிறேன். நின்று சொல்ல மீண்டும் தோன்ற இனியார் என்றும் என் தோல் பிறப்ப அறியலரே. தாமரைந்து தந்தாது ஊதிவிட்டு மீமி செய்து சாந்தில் தொடுத்த தீம் தேன் போல புறையமன்ற புறையோர் கேண்மை 5 நீர் என்று அமைய உலகம் போல் தாம் என்று அமையாது நம்னா 5 அருளி நறுதல் பாசதல் அஞ்சி சிறுமை உருப ஓசைகள் அறிடியரே. நன்றி ஐயா, அருமையாக இருந்தது. ஐயா, எங்கள் பள்ளி மாணவர்களுக்காக ஏதேனும் ஒரு கருத்தை கூற விரும்புகிறீர்களா? ஆம், விரும்புகிறேன். இதோ கூறுகிறேன். கபிலராகிய நான் உங்களுக்கு கூறுவது என்னவென்றால், ஒவ்வொரு பூக்களுக்கும் ஒரு வாழ்வின் தத்துவத்தை கூறுகின்றன. குறிஞ்சி பாட்டின் நூலில் 100 பூக்களின் பெயர்களை கூறியுள்ளேன். அதை படித்து மகிழுங்கள். நன்றி. நன்றி ஐயா, தங்கள் இருக்கையில் அமர்ந்து கொள்ளுங்கள். நம் பள்ளிக்கு யார் வர போறாங்கன்னு தெரியுமா? பசினாலே நம்மளுக்கு என்ன தோணும்? வள்ளலார் சபை தாங்க தோணும். வடலூர்னாலே என்ன தோணும்? வள்ளலாரா தோணும். பசி போக்குவதே ஜீவகாரியம் என்று கூறிய வள்ளலாரே, வருக வருக. எல்லா பயிர்களும் என்பது வாழ்க, எல்லா உயிர்களும் என்பது வாழ்க.
எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லா விரதம் குவலயமெல்லாம் ஓங்குக. நல்லோர் நினைத்த நலம் பெறுக. நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து. நல்லாரும் என்னை நயந்தாரும் நன்மை சொல்ல வல்லாரும்